வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரீ கிளாஸ் டூ மெடிக்கல்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வீடியோ சொல்ல போகிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக எங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேப்ல இருந்து யூரின் அண்ட் பிளட் சாம்பிள்ஸ் வாங்குறதுக்காக அவங்களே வந்துட்டாங்க. அவங்களே டெஸ்ட்டும் எடுத்துட்டாங்க. இப்போ எங்கள் இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரே டைமில் பிளட் அண்ட் யூரின் சாம்பிள்ஸை வந்து அவங்க கலெக்ட் பண்ணிட்டு அன்னைக்கு ஈவினிங்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு அவங்க அன்னைக்கு ஈவினிங் அடுத்த நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரிப்போர்ட்ஸை அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்ஸை வந்து டாக்டர்ஸ் கிட்ட வந்து நாங்கள் வெரிஃபை பண்ணிட்டு ஓகேவா எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அடுத்த ப்ராசஸ், அதாவது ஹாஸ்பிட்டல்ஸில் போயிட்டு நம்ம அடுத்த ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ அடுத்த எங்கன்னு பார்த்தீங்கன்னா கேஜியோட ஹாஸ்பிட்டல்ஸில் போயிட்டு எங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து என்னென்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து கேஜி ஹாஸ்பிட்டல்ஸ் போயிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணோம்னா அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு அதுக்கான அமௌண்ட் பே பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்ரேஸ் கூட்டிட்டு போனாங்க. செஸ்ட் எக்ஸ்ரே எடுக்கிறதுக்காக போயிருந்தோம். செஸ்ட் எக்ஸ்ரே எடுத்து முடிச்சுட்டு செகண்டா பார்த்தீங்கன்னா இசிஜி எடுக்கிறதுக்காக வந்திருந்தோம். இசிஜி எடுத்து முடிச்சிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து வெயிட் அண்ட் ஹைட் செக் பண்ணிட்டு பிபி செக் பண்ண சொல்லுவாங்க. பிபி செக் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா எங்களை வந்து கேஜியிலேருந்து கேஜியோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போக சொன்னாங்க. அங்கே தான் மெயினான டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. கேஜியோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இஎன்டி, ஐஇ, ஆடியோ இந்த மூணுமே செக் பண்ணாங்க. இப்போ இஎன்டியில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு டியூனிங் ஃபோர்க்கை வச்சு சவுண்ட் எப்படி கேட்குதுங்கிற மாதிரி செக் பண்ணிட்டு இருந்தாங்க. டியூனிங் ஃபோர்க்கை வந்து இது பண்ணிட்டு ஒவ்வொரு காதோட இடத்துலலாம் வச்சு அந்த எப்படி கேட்குது, சென்டராக பேலன்ஸாக கேட்குதா, எந்த இடத்துல அதிகமாக கேட்குதுங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க இஎன்டியில். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்போ நான் கிளாஸ் போட்டிருக்கனால எனக்கு வந்து எல்லாத்துக்குமே பவர் செக் பண்ணாங்க. எங்கள் இன்ஸ்டியூட்லேருந்து வந்தவங்க எல்லாத்துக்குமே பவர் செக் பண்ணாங்க. பவர் செக் பண்ணிவிட்டு ஓகேவா இப்படிலாம் பார்த்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு பேசிக்காக மட்டும் பவர்லாம் செக் பண்ணிவிட்டு சேம் பவராக தான் இருக்கான்னு சொல்லி எனக்கு செக் பண்ணாங்க. மற்றவங்களுக்குமே அதே மாதிரி தான் பண்ணாங்க. பவர் செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து ஆடியோமெட்ரி பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து ஒரு ரூமில் ஒரு சவுண்ட் ப்ரூஃப் ரூம், அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்ஃபோன்ஸை கொடுத்துட்டு அவங்க வந்து மினிமலாக சவுண்ட்ஸில் வந்து சவுண்ட் ப்ளே பண்ணாங்க. ஸோ அந்த சவுண்ட்ஸ் வந்து நம்ம கேட்குதா அப்படிங்கிற மாதிரி சொல்லணும், அவ்வளோதான். வேறு எதுவும் பெருசாக கிடையாது. அடுத்து வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. ஸோ இதில் நம்ம பாஸ் ஆகுமா இல்லையா என்னன்னு சொல்லிட்டு ஒரு பயமாகவே இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டினா, அதாவது ஐ தான் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை. ஐ வந்து ஓகேவா, ரெட்டினாலாம் பிரச்சனை இல்லையான்னு சொல்லி தான் செக் பண்ணுறதுக்காக கடைசியாக கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்கிற மாதிரி சொன்னோடனே நானும் சரி ஓகே பிரச்சனை இல்லை, ஓகே தான் பாஸ் ஆயிரோம்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 1 hour 2 hours கழிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரிப்போர்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு நாங்கள் எங்கள் இன்ஸ்டியூட்லேருந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மட்டுமே ஒரு 15 members போயிருந்தோம். போயிட்டு எல்லாத்துக்குமே ரிப்போர்ட்ஸை ரெடி பண்ணிட்டு அவங்க வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு ஆளுக்கு யார் வந்திருந்தாங்க 15 members தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபிட்டுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எதுக்குமே நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எங்கள் மேனேஜ்மெண்ட் டீமுக்கு இன்ஸ்டியூட் மேனேஜ்மெண்ட் டீமுக்கு அனுப்பிட்டு அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இந்த யூரின் டெஸ்ட் அண்ட் பிளட் டெஸ்ட்டுக்கான டாக்குமெண்ட்ஸையும் அதே மாதிரி இந்த ஹாஸ்பிட்டாலிட்டியோட டாக்குமெண்ட்ஸையுமே மர்ஜ் பண்ணி பிடிஎஃபை மர்ஜ் பண்ணி நம்ம வந்து எங்கள் மேனேஜ்மெண்ட் டீமுக்கு அனுப்பிட்டோம். அவங்க வந்து டாக்டர்ஸ் கிட்ட வெரிஃபை பண்ணி ஃபிட்டாக செக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ப்ரீ மெடிக்கல்ஸோட ப்ராசஸ் முடிஞ்சுது. இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்து என்ன பண்ணணும்னா சென்னை போகணும். சென்னை போயிட்டு டிஜிசி அப்ரூவ் டாக்டர் கிட்ட நம்ம வெரிஃபை பண்ணணும். அதாவது டிஜிசி டாக்டர் கிட்ட போயிட்டு நம்ம வந்து எல்லாமே ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுத்து நம்ம வந்து பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட்டான்னு சொல்லி நம்ம வந்து இது பண்ணணும். இந்த நம்ம எடுத்த மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வேலிட் வந்து 1 month தான். ஸோ இந்த 1 month நம்ம வந்து இந்த யூரின் அண்ட் பிளட் டெஸ்டையும் முடிச்சுட்டு அதே மாதிரி இந்த எக்ஸ்ரே இசிஜி அடுத்தது இஎன்டி, ஐஏ, அதே மாதிரி ஆடியோமெட்ரி எல்லாமே முடிச்சுட்டு நம்ம வந்து அடுத்து டிஜிசி அப்ரூவ் பண்ண டாக்டர் கிட்ட போயிட்டு நம்ம வந்து இது பண்ணணும். அங்கே நம்ம அப்ரூவ் பண்ணாதான் கிளாஸ் 2 மெடிக்கல்ஸ் முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கம்மிங் சாட்டர்டே, அதாவது எப்படி சொல்லலாம் 20th June அன்னைக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை போகணும். சென்னை போய் நம்ம வந்து டிஜிசி அப்ரூவ் பண்ண டாக்டர் கிட்ட டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணி வெரிஃபை பண்ணி ஓகேவா அப்ரூவ்டான்னு சொல்லி மெடிக்கலி கிளாஸ் 2 மெடிக்கலி நான் ஃபிட்டா அப்படின்னு சொல்லி பார்க்கணும்.
இது முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சு நம்ம ஃபிட்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம கிளாஸ் 2 மெடிக்கல்ஸ் முடிஞ்சது. இதுதான் ஃபைனல் ப்ராசஸ். ஸோ இதுக்கான டோட்டல் காஸ்ட் எனக்கு எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா, இப்போ சென்னையெல்லாம் விட்டுறலாம். சென்னை வந்து நம்ம அடுத்து தான் போகணும். அடுத்து சாட்டர்டே 20th ஜூன் அன்னைக்கு தான் நம்ம போவோம். ஸோ இதுக்கு இப்போ யூரின் அண்ட் பிளட் டெஸ்ட் எடுத்ததுக்கும் கேஜியில் போய் நம்ம இந்த டெஸ்ட் எடுத்ததுக்கும் எவ்வளோ செலவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூரின் அண்ட் பிளட் டெஸ்ட் வந்து அவங்க இன்ஸ்டியூட்கே வந்து எடுத்தாங்க. இப்போ எனக்கு அது எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 730 rupees சார்ஜ் பண்ணாங்க அந்த யூரின் அண்ட் பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஜியில் போய் பண்ணுறதுக்கு வந்து 3800 rupees ஆச்சு. எக்ஸ்ரே செஸ்ட் எக்ஸ்ரே எடுத்தாங்க, இசிஜி, அடுத்தது பிபி செக் பண்ணாங்க, அடுத்தது வந்து இஎன்டி, ஆடியோமெட்ரி, ஐ எல்லாமே செக் பண்ணிட்டு ரிப்போர்ட்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கு வந்து 3800. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3800 ப்ளஸ் 730. ஓகேங்களா, இது இவ்வளோ ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ சென்னை சாட்டர்டே தான் போவோம். சாட்டர்டே அதாவது 26 போயிட்டு அதுக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு சொல்லி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நம்ம அவ்வளோதான் நண்பர்களே, அவ்வளோதான். நமக்கு ஒரு கிளாஸ் 2 மெடிக்கல்ஸ்க்கான ஓரளவுக்கு உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் நண்பர்களே, பாய்.